இது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் ஆன்சர் கஷ்டமா? ஏன்? ரெண்டு மீனிங் இருக்கா நம்மளால தெரியாதுன்னு, அதான் பிரச்சனை. சரி, இடியன்ஸ் படிச்சிருவோமா? இதெல்லாம் தப்பு, பியர்லாம் படிச்சுட்டோமாங்க. சரி, இந்த கொஸ்டின் பார்த்துட்டு போவோம். இந்த கொஸ்டினுடைய அப்ரோச் சொல்லுங்க. ஆப்ஷன் தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் பார்த்தா என்ன தெரியுது? எல்லாமே வரும் தெரியுதா? போல்ஸ்டர் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? ஸ்ட்ரெங்தன் பண்றது. ரீஇன்ஃபோர்ஸ்னாலோ ரைட், ரெண்டுமே எனக்கு தெரியும். இருங்க இருங்க இருங்க, 1 and 2 கண்டிப்பா வரும், அப்படிதானே? 1 and 2 ஆப்ஷன்ல. அப்ப எது மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்கு? ரைட். இப்போ எனக்கு டவுட்டோட தான் நான் பாக்குறேன். 45னா என்ன அர்த்தம் தான்? ஸ்ட்ரெங்தன் பண்றது. பட்ரஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? பட்ரஸ்னா ஸ்ட்ரெங்தன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பட்ரஸ்னா என்னது? பட்ரஸ்னா என்னதுங்க? சப்போர்ட் பண்ற. 3 ஆப்ஷன் ஒரே மீனிங் வந்துருச்சு. ஆல் ஃபிட் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவனை கூப்பிடுங்க. நீங்க தான். போல்ஸ்டர்னா என்ன பண்றது? ஸ்ட்ரெங்தன் பண்றதா? சென்டென்ஸை பார்த்து சொல்லுங்க. எதை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க? எதை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க? கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. யார் ஸ்ட்ரெங்தன் பண்றா? சிஇஓ பண்ணல. கரெக்டா? யார் எது பண்ணுது? சிஇஓ உடைய லீடர்ஷிப் ஸ்டைல் தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ரைட். அண்ட் போஸ்டர்னா என்னது? வளர்க்கிறது. ரைட். ஆண்டுக்கு பின்னாடி V1, ஆண்டுக்கு முன்னாடி V1 எங்க இருக்கு? ஆண்டுக்கு பின்னாடி V1 தானங்க. ஆண்டுக்கு முன்னாடி V1 எங்க இருக்கு? ரைட். போல்ஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் கல்ச்சர் ஆஃப் இனோவேஷன் அமாங். ரைட். போஸ்டர்னா வளர்க்கிறது தானே. எதை வளர்க்கிறாரு? கல்ச்சரை வளர்க்கிறாரு. எப்படிப்பட்ட கல்ச்சரு? இனோவேஷன் கல்ச்சர். ரைட். क्वेश्चन ஈஸியா ஆவரேஜா? எல்லாம் படிச்ச வார்த்தை சரியா? அலிவேட் அப்படின்னா என்ன பண்றது? இறக்குறதா குறைக்கிறதா ஏத்துறதாங்க? குறைக்கிறது. ஸ்னேகா கூடுங்க. ஸ்னேகா பக்கத்துல. எக்ஸாசர்பேட்ஸ் உங்க பக்கத்துல. மீனிங் மோசமாகிறது. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ரெண்டும் சினானிம்ஸ். ரைட். அமீலியோரேட்னா ஏன் இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தனா இல்லையா? மெல்னா என்னது? சாஃப்ட். சாஃப்ட் ஆக்குறது. ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்தை சாஃப்ட் ஆக்கிட்டாங்கன்னா குறைக்கிறாங்களா இறக்குறாங்களா? குறைக்கிறாங்க. அமீலியோரேட் பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தங்க. அலிவேட் பண்ணிட்டாங்கனால என்ன பண்ணிட்டாங்க? வலியை குறைக்கிறது. அலிவேட் பெயின் அப்படிதான் சொல்லுவாங்க. புதுசா எழுதுறாங்க. பெர்பச்சுவேட்னா என்னது? பெர்பச்சுவல் தான் லாங் லாஸ்டிங். இங்க இருக்கிறது பெர்பச்சுவேட். பெர்பச்சுவேட் பண்றதுனா ஸ்ப்ரெட் பண்றது. எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்க. இந்த வார்த்தை சேர்த்து சொல்லி கொடுத்தேன், சேர்த்து எழுதுங்க. எக்ஸாசர்பேட்ஸ். ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகுது? மோசமாகுது. ரைட். சினானிம்ஸா போடவா ஆன்டனிம்ஸா போடவா? இது ஆன்டனிம்ங்க. எக்ஸாசர்பேட்னா நல்லா பாருங்க. எக்ஸாசர்பேட்னா ஒரு மோசமான சிச்சுவேஷன் மோசமாகிறது. இது நெகட்டிவான வார்த்தை. ஒரு மோசமான சிச்சுவேஷன் மோசமாகிறது தான் எக்ஸாசர்பேட்ஸ். இந்த அமீலியோரேட் அண்ட் அலிவேட் ரெண்டுமே மோசமான சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. சரியா? மோசமான சிச்சுவேஷன் கொஞ்சம் அந்த மோசத்துல இருந்து என்ன ஆகுது? குறையுது. பெயின் கில்லர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு பெயினை என்ன பண்ணும்? அலிவேட் பண்ணும். எக்ஸாசர்பேட் பண்ணாது.
சரியா? எக்ஸாசர்பேட் பண்றதுன்னா பெயினை அதிகமாக்குறது, அலிவேட்னா பெயினை குறைக்கிறது. அப்ப இது ரெண்டு சினானிம்ஸ். சரியா? எக்ஸாசர்பேட்ங்கிறது ஆன்டனிம்ஸ். எழுதிக்கிங்க. vocabulary. இந்த क्वेश्चन அப்ரோச் சொல்லுங்க. ஆன்சர் எதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 1 and 3 இல்ல only 2 இல்ல only 4. சரியா? சென்டென்ஸை வாசிச்சு மீனிங் சொல்லுங்க. புது பிரிட்ஜ் இருக்குல்லங்க, பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இது டிராபிக் கன்ஜெஷனை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? குறைக்கும். அப்ப எந்த வார்த்தை போடணும்? அலிவேட் அண்ட் அமிலியேட். நம்ம ஊர் பிரிட்ஜ் மாதிரி நினைச்சிட கூடாது. சரியா? சோ 1 and 3 ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? இதெல்லாம் மார்க் எடுத்துக்கிடுங்க. அதான் 1 and 3 போட்டா மட்டும், ஆல் ஃபிட் போட்டுட்டு மார்க் எடுக்க கூடாதுங்க. சரியா? 1 and 3 போட்டீங்கன்னா மார்க் எடுத்துக்க. இந்த டெஸ்ட்லயா? இந்த டெஸ்ட்ல இதே மாதிரி நிறைய இருந்துச்சு. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. குவான்டிஃபிகேஷன் நம்ம கணக்குல கிடையாதுங்க. இதுல இது ஒண்ணுதான் இருந்துச்சு. இந்த क्वेश्चन யார் கரெக்டா போட்டா? யார் கரெக்டா போட்டா? சரி, இந்த வார்த்தை 4 வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கேனா? சொல்லி கொடுத்துருக்கேன் தானே? ரைட். டிரான்சென்ட்னா என்ன அர்த்தம்? பவுண்டரிய டிரான்சென்ட்னா என்ன அர்த்தங்க? டிரான்சென்ட் அப்படின்னா தாண்டி, பியாண்ட்னு அர்த்தம். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம போட்டுக்கிற பவுண்டரிஸ். அப்படிதானே? கண்ட்ரியோ காஸ்டோ ரிலிஜனோ பிரேக் விடணும். தானே? இப்போ எது தெரியல? எழுதுனது தெரியலையா? மதர் தெரசாஸ் லவ் டிரான்செண்டட். எதை டிரான்சென்ட் பண்ணிச்சு? பவுண்டரிஸ். எப்படிப்பட்ட பவுண்டரிஸ்? காஸ்ட், ரிலிஜன் அண்ட் கண்ட்ரி. நம்மளே பவுண்டரி போட்டு வச்சிருக்கோம்லங்க. அந்த பவுண்டரி எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? இது தாண்டிடுச்சு. அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே காஸ்ட்டை வச்சு வித்தியாசம் பார்க்கல, கண்ட்ரி வச்சு வித்தியாசம் பார்க்கல, ரிலிஜன் வச்சு வித்தியாசம் பார்க்கல. சோ பவுண்டரியை தாண்டிட்டாங்க. டிரான்செண்டட் பவுண்டரிஸ்னா அந்த பவுண்டரியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, டிரான்சென்ட். ஓகே. அடுத்த வார்த்தை கன்சீட். என்ன அர்த்தம்? கன்சீட்னா அக்செப்ட். ரைட். பிளர்னா என்ன அர்த்தம்? பிளர்னா என்ன அர்த்தம்? டிஃபரன்சஸ் பவுண்ட் பிளர் பண்றதுன்னா டல் ஆக்குறதுங்க. சரியா? இது வந்துட்டு தெளிவான கோடு. சரியா? மங்களாக்குற வார்த்தை தான் இந்த வார்த்தை பிளர். அடுத்த வார்த்தை இன்ஸ்டிகேட். என்ன அர்த்தம்? ப்ரோவோக், தூண்டுறது. சரி, 4 வார்த்தை பார்த்தாச்சு. பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? 4மே சம்பந்தமே இல்லாம தோணுது. கீழே ஆப்ஷனை பார்க்குறோம். only 1, only 2, only 3, only 4 இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி ஆப்ஷன்ல இல்ல. அப்ப கண்டிப்பா 2 வார்த்தை சேர்ந்து வரப்போகுது. கரெக்டா?
2 வார்த்தை சேர்ந்து வர போதுல 4 வார்த்தையில எந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கு? எது சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குங்க? டிரான்சென்ட், பவுண்டரியை தாண்டி. பிளர்னு நிறுத்தம், பவுண்டரி என்ன பண்ணிடுவாங்க? குறைச்சிடுவாங்க, அழிச்சிடுவாங்க. ரைட்டா? ஆன்சர் நான் என்ன போடலாம்? 1 and 3. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு டவுட் வருது. ஸோ சென்டென்ஸ்ல ரீட் பண்ணி பார்க்க. The artist's latest exhibition எதுக்கு எய்ம் பண்ணுது? கல்ச்சுரல் பவுண்டரிஸ் வந்துட்டா. பவுண்டரிஸ் என்ன பண்ணணும்? டிரான்சென்ட் போடலாமாங்க? டிரான்சென்ட் அர்த்தம் பவுண்டரிய தாண்டி. ரைட். பிளர் போட்டா என்ன அர்த்தம்? பவுண்டரி என்ன பண்றாரு? குறைச்சிறாரு. பின்னாடி வாசிங்க. அண்ட் இவோக் படிச்சிருக்கோமா இந்த வார்த்தைய? இவோக்னு என்ன அர்த்தம்? தூண்டுறது. எதை தூண்டுறது? சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அமாங் டைவர்ஸ் கண்ட்ரீஸ். ஆன்சர் கரெக்டா தப்பா? கரெக்ட். சென்டென்ஸை வாசி புரிஞ்சுக்கிறோம். 2 வார்த்தை சினானிமா வர வேண்டாங்க. 2 வார்த்தை சேமா வந்து நான் சொல்லியிருப்பேன். 2 வார்த்தை ஒரே மாதிரி வந்தா போதும். ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் டிரான்சென்ட் அண்ட் பிளர். இந்த கொஸ்டின்ஸ் தான் தப்பு விட்டுருக்க கூடாது. இல்ல ஸ்கோரிங் ஏரியா. இந்த டெஸ்டே ஸ்கோரிங் ஏரியா தான். ரைட். ஹேஸ் இக்னைட்டட் இருக்கா? இக்னைட் பண்ணது என்ன அர்த்தம்? கொளுத்தி போடுறது. இக்னைட்னா நெருப்பு. சரியா? இக்னிஷன், இக்னைட்னா நெருப்பு கொளுத்தி போடுது. ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி விடுது. இங்க ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட் வரணும். சரி. எந்த வார்த்தையில? ஆப்ரிஹென்ஷன் என்ன அர்த்தம்? 2 மீனிங் இருக்குல்ல. ஃபியர் விட்டுருங்க. இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மீனிங் இருக்கா? அரஸ்ட்லாம் நீங்க சம்பந்தமே இல்லைங்க. அரஸ்ட் வேண்டாம், ஃபியர் வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. அடுத்து ரெசிலியன்ஸ் என்ன இருக்கு? அடுத்து எந்தூசியாசம் என்னது? எப்படி இருக்குது? ஆர்வமா இருக்காது. கியூரியாசிட்டிங்கிறதோ ஆன்சர் எது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 1 and 4. இதெல்லாம் வாசிச்சு தப்பா போட்டிருப்பாங்க. வாசிக்காமே கரெக்டா போடலாம். வாசிச்சு தப்பா போட்டுருவாங்க. டிஸ்கவரி ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ், புது ஸ்பீஷீஸ். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல புது ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் என்ன பண்ணுது? ஸ்டார்ட் பண்ணி விடுது. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா என்ன ஸ்டார்ட் ஆகும்? கியூரியாசிட்டி அண்ட் enthusiasm. கரெக்டா? இது ஈஸி. அண்டர்மைன் என்னது? இம்பார்ட்டன்ஸ். ரைட். அசெம்பிள் பண்றதுனா ஒண்ணா சேர்க்கிறது. அப்ஹோல்ட் பண்றதுனா தூக்கி நிப்பாட்டுறது. என்ஃபோர்ஸ் பண்றதுனா என்ன பண்றது? பண்ண வைக்கிறதா பண்ண வேண்டாம்னு சொல்றதா? பண்ண வைக்கிறது. சினானிம்ஸ் எங்கேயாவது இருக்கா? சினானிம்ஸ் இருக்காங்க? சினானிம்ஸ் இல்ல. ஒரே மாதிரி வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? எது? 4 and 3 2 and 3. ரைட். சென்டென்ஸ் மீனிங் பாப்போம். புதுசா ரூல்ஸ் போடுறாங்க. இது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தூக்கி நிறுத்தும். கண்டிப்பா வரும். கரெக்டா? அப்ஹோல்ட் வரும். அடுத்த வார்த்தை என்ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை என்ன பண்றது? பண்ண கட்டாயப்படுத்துற. அப்ப சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கட்டாயமாக்குறாங்க. வருமா வராதா? ஆன்சர் 2 and 3. இதெல்லாம் ஒரே நாள் உட்கார்ந்து கட 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 கடன்னு கரெக்ஷன் பார்த்தோம். அவ்வளவுதான். பாராஜமொழி ஏன் இப்ப பாத்துக்கிட்டு? சரி. பிரேக் வீட்டு போடுவீங்க? பிரேக் வேண்டாமா? காலையில கிளாஸ் நடக்கும் போது பாதி நேரம் தூங்குறது இவருதான். இப்போ வந்துட்டு பிரேக் கூடாதீங்க அப்படிங்காப்ல. என்ன பண்றது? கண்டினியூ பண்ணிடவா? வேண்டாம், தாங்காது. நிறைய பேருக்கு தாங்காது. நீங்க தான் சொல்லணும். 7 கிடையாது. 7 கிடையாது. பாருங்க, ஆர்சி போடவா பேராஜம்பிள் போடவா எரர் பார்க்க போவோம். ஆர்சி வேண்டாமா? ஆர்சி தான் நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க.
எல்லாரும் கூட்டமா வெளியே அனுப்ப போறாங்க. அது எவ்வளவு போகும்? எரர் போட்டுட்டு தான் போடுவேன். எரர் தான் ஃபர்ஸ்ட். எரருக்கு வந்து கேள்வியே கிடையாது, கண்டிப்பா போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, பிராக்டிஸ் மார்க்ல எரர் மட்டும் ஈஸியா இருக்கும். ஈஸியா இல்லையா? அட பாவிகளா. ஆர்டிகல் எரர் நோ எரருங்க. ஆர்டிகல் எரர்ஸ் ஆர் வீக் எரர்ஸ். காதுல கேட்டுக்கிடுங்க. ஆர்டிகல் எரர்ஸ் வந்துட்டு எரரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏ ஆன தவிர ஒரு மார்க் வச்சுக்கிடுங்க, 1.25 மார்க் வச்சுக்கிடுங்க. சரியா? ஏ ஆன தவிர வேற எந்த எரரையும் ஆர்டிகல்ஸ் எரரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் அதை உங்களுக்கு சொல்லி தரேன், பிரச்சனை கிடையாது. இந்த கொஸ்டின் தான் எனக்கு தப்பா போட்டுக்க கூடாது. மற்ற எத்த கொஸ்டின்னாலும் தப்பா போட்டுக்கிறீங்க எரர்ல. இதை ஸ்கிப் பண்ணிருக்கவோ இல்ல இது தப்பாவோ போட்டிருக்க கூடாது. கரெக்டா போட்டது யாரெல்லாம்? $141. சரி, தப்பா போட்டது யாரெல்லாம்? மீதி வேற என்ன பண்ணல, போடவே இல்லை. எதுக்கு போட்டுக்கிட்டேனே? பார்த்துருப்பாங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிக்க மாட்டாங்க, பார்த்துருப்பாங்க. நோ எரர் மாதிரி தெரிஞ்சிருக்கும். 5மே நோ எரர் மாதிரி தெரிஞ்சிருக்கும். உடனே ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. She took a deep breath. நான் சொல்றேன்லங்க, ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் மார்க் எரர் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே 5க்கு 5 ட்ரை பண்ணாதீங்க. எரர்ல 5க்கு 5 போட முடியாதுங்க, போட வேண்டாங்க. 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போடுங்க, 5 போட வேண்டாம். 2 or 3 கொஸ்டின்ஸ் போடுங்க. ஆர்டிகல் டீப் அட்ஜெக்டிவ் நவுன் and closed. கரெக்டா? closed கரெக்ட். யாருடைய ஐஸ்? ஹெர்ங்கிறது உடைய கேஸ். ரைட். அடுத்தது பார்ட் ஆஃப் ஸ்பீச். கரெக்டா? இது கரெக்டா? இது என்னது? V1ing as a connector. அவ தான் ட்ரை பண்றா. இதுக்கு யாரை காம் பண்ணணும்? யார? இந்த ஹெர் யாருன்னு கேள்வி கேட்டிருந்தா முடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the most important point for pronoun என்னது? அது யார ரெஃபர் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது யார ரெஃபர் பண்ணுதுங்க? அவளையே தானே ரெஃபர் பண்ணுது. இது ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. கரெக்டா? to calm whom? her. யாரு ட்ரை பண்றா? அவ ட்ரை பண்றா. யார காம் பண்ண ட்ரை பண்றா? அவளே ட்ரை பண்றா. அவளையே காம் பண்ண ட்ரை பண்றா. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சேம். படிச்சிருக்கோமா? என்னது இது? செல்ஃப் கேஸ். முட்டி முட்டி படிச்சாலும் 500 கொஸ்டின் போட்டாலும் இங்க வரும்போது வர மாட்டேங்குது நம்ம ஆளுக்கு. ஏன்னா ப்ரொசீஜரை இன்னும் பிடிக்கல. ப்ரோனவுன் எரர்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க? ப்ரோனவுனை மட்டும் பாக்குறீங்க. சரி, அப்படியாவது பார்த்துட்டு இங்க வந்து எதை பார்க்கணும்? எல்லாத்தையும் பார்க்கணும். கூடவே சேர்ந்து எதையும் பார்த்துருக்கணும்? ப்ரோனவுனையும் பார்த்துக்கணும். நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க எரர்ல இது வரைக்கும்? சப்ஜெக்டிவ் ஆஃப் அக்ரிமெண்ட் படிச்சிருக்கீங்கல்ல, ப்ரோனவுன் படிச்சிருக்கீங்கல்ல, கரெக்ட் தானே? அட்ஜெக்டிவ் பக்கத்துல வருதா அட்வர்ப் பக்கத்துல வருதா செக் பண்ண தெரியும் தானே? அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே? மற்ற கதைக்குள்ள ஏன் போறீங்க? அதை மட்டும் பார்த்தா இந்த ஹெர்ருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஹெர்செல்ஃப் போட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின் அதுல பாருங்கம்மா, ஈஸியா மாடரேட்டா டிஃபிகல்ட்டா எத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் போட்டிருக்காங்க? மாடரேட் எத்தனை பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க? 41. நீ நம்ம இப்ப எதுல இருக்கோம்? பின்னாடி இருக்கிற 50% இருக்கும். இது கொஸ்டின் கிடையாது, டிஃபிகல்ட் கொஸ்டின் கிடையாது. அடுத்தது என்னதான் வரும்? ஸ்ட்ரைட் ஆஃப். இப்படிலாம் பரீட்சையில வராது, ஆசைப்படாதீங்க. சரி, his busy schedule. correct. He always makes sure to spend quality time with his family every weekend. சரி, கேள்வி கேட்போம். இங்க கனி எங்க இன்னைக்கு வர மாட்டேன். பகல்ல அவங்க கூப்பிடுங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச். கரெக்டா தப்பா? அது கரெக்டா? ஏன்
நல்ல சத்தமா சொல்லி கொடுங்க பின்னாடி இருந்து. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஏன் கரெக்ட்? என்னது மேக்ஸ்? புரியல. மேக்ஸ் மேக் ஷுவர்னு வாசி இங்க எல்லாத்தையும் வாசி பழகிட்டீங்க அதுதானே? ஏன் கரெக்ட்? உங்க பேர் என்னது? பேரு மறந்துச்சு. ஏதோ ஜான் வருமே பக்கத்துல. பேர்டிலா ஜான். பதில் சொல்லுங்க. மேக் ஷுவர் கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். ஷுவருடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆப்ஜெக்டா? கேட்டவங்க மட்டும் சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட் என்ன. ரைட். நீங்க ஆப்ஜெக்ட் தான். டக்கு டக்குன்னு என்சி இல்லைங்க. அட்ஜெக்டிவா? எதுக்கு இன்சி இல்லைங்க? கொஞ்சம் இன்சி இல்லைங்க. எதுக்கு? பக்கத்துல உங்க ரூபா அப்படி வரிசையா வாங்க போகும். சத்தமா பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறாங்க. சொல்றது ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாய் சைட்ல கேட்போம். அருண் உங்களுக்கு தெரியாது, மூஞ்சே காட்டி கொடுத்துட்டீங்க, கேட்டு வேஸ்ட். நீ ஷுவர் கரெக்டா தப்பான்னு கேள்வி கேட்டேன். கரெக்டா? ஏன் கரெக்ட்? மேக்ங்கிறது காசெட்டிவ் வெர்ப். சரியா? காசெட்டிவ் வெர்ப் வந்தா அதுக்கு பின்னாடி வேர் இன்ஃபினிட்டிவ் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சரியா? 2 + V1 போட மாட்டோம், V1 போடுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. காசெட்டிவ் வெர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி என்ன வரும்? அட்ஜெக்டிவ் வரும். அந்த அட்ஜெக்டிவ் வரலைனா தான் V1 வரும். V1 தான் பேர் இன்ஃபினிட்டிவ். அந்த பேர் இன்ஃபினிட்டிவே எப்படிதான் வரும்? அட்ஜெக்டிவா தான் வரும். சரியா? காத்துல படம் வரைஞ்சா ஒன்னும் புரியாது. உட்காருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. மேக் வந்துட்டா இது தெரியும் நம்மளுக்கு, அப்படிதானே? இந்த ஃபினிஷ் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது? V1. V1 எப்படி செயல்படுது? பக்கத்துல இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுது. V1 as adjective. இப்ப காசெட்டிவ் வெர்ப் நம்ம படிக்கிறது எதுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி என்ன வரும்? என்ன வரும்? அட்ஜெக்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் வரும். சரியா? ஒன்னு சாதாரண அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா V1 as adjective வரும். சரியா? நீங்க அங்க உட்காந்துருக்கீங்களா? இடம் மாத்தணும். சரி. V அட்ஜெக்டிவ் வரும். இந்த வார்த்தையை பார்த்த உடனே, மேக்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? பின்னாடி என்ன வரணும்? பின்னாடி என்ன வரும்? வேர்பா? அட்ஜெக்டிவ் வரும். அந்த அட்ஜெக்டிவ் தான் எந்த வார்த்தை? இது ஆப்ஜெக்ட் கிடையாது. இது என்னது? ரைட். மேக் ஷுவர் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் his family every weekend. யாரை பத்திங்க பேசுறோம்? யாரை பத்தி பேசுறோம் நமக்கு தெரியாது. his போட்டிருக்கோம், he போட்டிருக்கோம், his போட்டிருக்கோம். சரி. மாட்டின் வந்துருக்காரா? பதில் சொல்லுங்க. நான் இந்த ஹீ அடிச்சுட்டு என்ன எழுதிட்டேன்? சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? கரெக்டா? கரெக்டாங்க. இங்கேயே என்ன வந்திருக்கு? உடைய கேஸ் வந்துருச்சு. நான் சொல்லி கொடுத்தேன்னா ஒரே ப்ரோனவுன் வந்து நவுனுக்கு முன்னாடி வரலாம். எப்போ? அதே சென்டென்ஸ்ல நவுன் வந்துருச்சுன்னா. அப்ப டிஸ்பைட் இஸ் பிஸி ஷெட்யூல், இங்க ஒரு பேரு போட்டுருந்தா கூட கரெக்ட் தான். இந்த ஷுவர் கரெக்ட் தான். எரர் எங்க இருக்கு? இந்த டிஸ்பைட் ஆஃப்க்கு பதிலா இன்ஸ்பைட் ஆஃப் போடணும், இல்ல டிஸ்பைட்னு போடணும். டிஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா ப்ரிபோசிஷன். The children waited. Verb eagerlyங்கிறது adverb. Outside preposition. Theater prepositional.
ஃபார் த மூவி. ஃபார் கரெக்டா? ஃபார் கரெக்டாங்க. மூவிக்காக தியேட்டருக்கு வெளியே சில்ட்ரன் ஈகரா வெயிட் பண்ணாங்க. மூவி தொடங்கணும்னு வெயிட் பண்றாங்க. இதுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்க. V1ING as கனெக்டர். எது சப்ஜெக்ட் இதுக்கு? உங்களுக்கு கொடுங்க. கனெக்டர் கிளாஸ் பார்க்கல. சேங்காக்கு பக்கத்துல கனெக்டர் கிளாஸ் பார்க்கல. ரைட். டிஸ்கஸிங்கிறது V1ING as கனெக்டர். யார் தான் டிஸ்கஸ் பண்றா? சில்ட்ரன் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ரைட். டிஸ்கஸிங். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? இவங்க சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண வச்சிருப்பாங்க. சரியா? டிஸ்கஸிங் அபவுட் வராது. அப்படின்னு டிஸ்கஸிங் அபவுட் வராது. என்னதான் வரும்? டிஸ்கஸ் தான் வரும்பாங்க. எதுக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சரியா? எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. சொல்றேன். இந்த வார்த்தை கரெக்டா? யாரு? சில்ட்ரன். ஃபேவரட் கேரக்டர்ஸ். சரி. யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் தனித்தனியா எடுக்கணுங்க. வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா SSC எல்லாம் இருந்தீங்கன்னா கவனிச்சுக்கங்க நல்லா. வித்தியாசம் என்னது? என்டர்னா உள்ள போறது, என்டர் இன்டுனா கதை உடைச்சிட்டு உள்ள போறது. அப்போ என்டர்னா உள்ள போறதுங்க. என்டர் இன்டுனா ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள உள்ள போறது, ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போறது. ஆக்சுவலா கதவை வச்சு உள்ள போறது கிடையாது. கதவை வச்சு உள்ள போறது எந்த வார்த்தை? என்டர். என்டர்ங்கிறது ஒரு டிரான்சிட்டிவ் வெர்ப். இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இப்படி உடம்பெல்லாம் கூசும் இதெல்லாம் சொல்லும் போது. டிரான்சிட்டிவ் வெர்ப்னா ஒண்ணு கிடையாதுங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. சரியா? அப்போ என்டர் அப்படின்னு கதவுக்குள்ள போனீங்கனாலே என்டர்ட் வாட்? The home, the school, the class, the room, the hotel, the theater. எதுனாலும் வரும். சரியா? சோ என்டர் வந்துச்சுனாலே அதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஆப்ஜெக்ட் வரும். அதே மாதிரி தான் டிஸ்கஸ்ங்கிற வார்த்தை. டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? இந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை படி. செட். சரியா? டோல்ட் எல்லாம் வேண்டாம். செட் மட்டும் பிடிக்கும். செட். நான் என்ன சொல்றேன்? இதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் தான் வரும்னு சொல்றேன். கரெக்டா? இதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் தான் வரும்னு சொல்றேங்க. கரெக்டா? ஏன்னா செட் he said what? சரி. he said a story. இப்படிலாம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் இப்படி கேள்வி கேட்டாப்ல, நீ செட்டுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும்னு சொன்னல, இப்போ ஆப்ஜெக்ட் வராம நான் எழுதுறேன் பாரு அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ எங்கடா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்க. he said what? ஆப்ஜெக்ட் இருக்கா? இது மொத்தமா என்னதுதான்? இதுக்கு பேரு நவுன் கிளாஸ். இதுதான் that normal conjunction நம்ம படிச்சிடும். செட் வந்தாலே கண்டிப்பா என்ன வந்துடும்? நீங்க சொல்றீங்களா இல்லையோ அவங்க சொல்றாங்க. செட் வந்தாலே என்ன வந்துருங்க? ஆப்ஜெக்ட் வந்துடும். கேவ்ங்கிற வார்த்தையை படிச்சோமாங்க. என்ன படிச்சோம்? கேவ் வந்தா எத்தனை ஆப்ஜெக்ட் வரும்? 2 ஆப்ஜெக்ட் கண்டிப்பா. சரி. செட் வந்தா கண்டிப்பா என்ன வரும்னு சொல்லிட்டேன்? ஆப்ஜெக்ட் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ லாஜிக் யூஸ் பண்றேன். சரியா? எக்ஸ்பிளைன்ட். ஆப்ஜெக்ட் வருமா வராதா? வருமா வராதாங்க? ஏன்னா சொல்ற மாதிரி தானே. என்னது எக்ஸ்பிளைன் பண்றானா என்ன பண்ணுவாரு? சொல்றது தானே. அடுத்து அப்படியே டிஸ்கஸ்னால என்ன பண்றாங்க? ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சொல்றதுக்கு பின்னாடி செட்டுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும் அப்படின்னா எக்ஸ்பிளைன்டுக்கு பின்னாடி என்னதான் வரும்? ஆப்ஜெக்ட் தான் வரும். அதே மாதிரி டிஸ்கஸ்டுக்கு பின்னாடியும் ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்போ இந்த 3 வார்த்தைகள் மட்டும் இல்ல, சொல்ற மாதிரி எந்த வார்த்தைகள் வந்தாலும் கமாண்டட்
பின்னாடி என்னதான் வரும்? ரெக்வெஸ்டட் ஆப்ஜெக்ட் தான் வரும். இந்த மாதிரி சொல்ற மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் அதுக்கு பின்னாடி என்னதான் வந்துடும்? ஆப்ஜெக்ட் வந்துடும். அப்ப டிஸ்கஸ்டுக்கு பின்னாடி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். சரி, இதுக்கும் அபவுட் போடுறதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கும் அபவுட்டுக்கு என்ன பிரச்சனை? அபவுட் என்னதுங்க? ப்ரிபோசிஷன். அபவுட் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது ப்ரிபோசிஷன் ஆயிரும், இது ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் ஆயிரும். டிஸ்கஸ்டுக்கு ஆப்ஜெக்ட் இல்லாம போயிடும். அபவுட் போட்டோம்னா இது ப்ரிபோஷன், இது ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் ஆயிரும். இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்லாம போயிடும். அதனால டிஸ்கஸிங் அபவுட் போடக்கூடாது. எந்த போடணும்? டிஸ்கஸிங். சரியா? இப்ப டிஸ்கஸிங் ஆப்ஜெக்ட் எது? their favorite. இந்த மூணு வார்த்தை படிச்சிருக்கோம். டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் என்னதுலாம்? said, discussed, explained. நம்ம லிஸ்ட் எழுத போறோம். சரியா? கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். கஷ்டமான டாபிக் இந்த சென்ஸ் கிளியரா புரிய வைக்கணும். ராம் ப்ரோ இங்க ஊருக்கு போயிருக்கார். செட் எழுதுனாங்க பின்னாடி ஆப்ஜெக்ட் கண்டிப்பா வரும் தானே? that வந்துச்சுனால ஆப்ஜெக்ட் வரும் தானே? ரைட். வேற discussed, வேற explained, commanded. வரும் வரும் வரும். இது எல்லாத்துக்கு பின்னாடி இது மட்டும் இல்லைங்க, நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. எப்படிங்க கண்டுபிடிக்க? இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன கேட்டு பார்க்கணும்? வார்த்தைங்கிற கேள்வி போடணும். இன்னொரு வார்த்தை போடுற பாருங்க. இதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வராதுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஈவென்ட்னா என்னதான் கேட்க முடியும்? வாட்டுங்கிற கேள்வி கேட்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன வராது? ஆப்ஜெக்ட். எந்த வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் எந்த வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் வாட்டுங்கிற கேள்வி கேட்க முடியுமோ அதுக்கு பின்னாடி எல்லாமே ஆப்ஜெக்ட் வரும். இது ரொம்ப சப்பையான பாயிண்ட் தான் இந்த டிஸ்கஸ்ங்கிற பாயிண்ட். சரியா? டிஸ்கஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துச்சுனாலே என்ன போட மாட்டாங்க? அபவுட் போட மாட்டாங்க. மனப்பாடம் பண்ண கூடாது. எதுக்கு டிஸ்கஸ்க்கு அபவுட் போட மாட்டாங்க? ஏன்னா டிஸ்கஸ்க்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். சரி, இன்னொன்னு சொல்லி கொடுக்க சொல்ல வந்தனே மறந்துட்டு. இல்ல இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 120 ரூல்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான இது. சரியா? இதுக்கு என்ன வராதுன்னு பாங்க. இதுக்கு என்ன வராதா? ஆஃப் வராதா? ஏன் வராது? ஏன் வராது? என்கிட்ட தூக்கிட்டு வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஆஃப் வராது இல்ல சார் அப்படியே அடிச்சு நிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வழக்கம் போல இன்னொன்னு போட்டு இது கரெக்டா? அந்த ஒரு நாள் இன்னைக்கு தான். அது எந்த இது? இல்ல இல்ல, அது இப்ப கிடையாது. பாரிஸ்ங்கிறது அட்வர்பா ஆப்ஜெக்டாங்கிறது டவுட். ஆப்ஜெக்ட். சரி, இல்ல இல்ல வேண்டாம். நான் உனக்கு சொல்லி தரேன், பின்னாடி சொல்லி தரேன். கொஞ்சம் இதை பார்த்துக்கிங்க. பேசிக்கா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதை போட்டுடலாம். கம்ப்ரைசஸ்ங்கிறது டிரான்சிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி என்ன வருது? கம்ப்ரைசஸ் 50 சாப்டர்ஸ். இப்படி எழுதலாம். சரியா? இப்படி எழுதலாம். பிரச்சனை என்னன்னா இப்படி எழுதலாம். இது பாசிவ் வாய்ஸ் கூட கிடையாது. தெளிவா சொல்லுங்க. இது என்னது? ஆக்டிவ் வாய்ஸ் கிடையாது. இது என்னது? ஸ்டேட். இப்படி போடும்போது நீங்க என்ன போட்டுக்கலாம்?
இங்க கம்பரைஸ்டு ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா? 50 சாப்டர்ஸ் கம்பரைஸ்ட் ஆகி இருக்கிறதுன்னு சொல்றேன். சரியா? இங்க கம்பரைசஸ் வேர்ப். ரைட்டா? ஃபைனைட் வேர்ப். அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? என்ன போட்டுக்கலாம்? ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இது பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது. பாசிவ் வாய்ஸ் சொல்ல என்ன சொன்ன? பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த இடத்துல என்ன போட்டுக்கிருவேன்? கம்பரைஸ்டு ஆஃப் போட்டுக்கிறோம். இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை அழிச்சிடுங்க. இது வேண்டாம். இதை மட்டும் படிச்சுக்கிடுங்க. கம்பரைசஸ் என்னது? கம்பரைசஸ்ங்கிறது என்னது? ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். அதை மட்டும் படிச்சுக்கணும். கன்சிஸ்டுக்கு ஆஃப் வருங்க, கம்பரைசஸ்க்கு ஆஃப் வராது. சரியா? இதை மட்டும் படிச்சுக்கிடுங்க. கன்சிஸ்ட்னா ஆஃப் போடுவீங்க, ஏன்னா இது டிரான்சிட்டிவ் கிடையாது, இது இன்ட்ரான்சிட்டிவ். கம்பரைசஸ்க்கு ஆஃப் போட மாட்டேன். டிரான்சிட்டிவ் வேர்புடைய டெஃபினிஷன் என்னதுமா? அந்த டிரான்சிட்டிவ் வேர்புடைய டெஃபினிஷன் என்னது? டிரான்சிட்டிவ் வேர்ப்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஆப்ஜெக்ட் வரும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா ஆப்ஜெக்ட் வராது. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ல உங்களுக்கு குழப்பமே வராது. குழப்பம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ல தான் வரும். அதுல படிச்ச முக்கியமான வார்த்தை தான் எந்த வார்த்தை? இப்போ டிஸ்கஸ். டிஸ்கஸ் கண்டிப்பா எது போடக்கூடாது? அபவுட் போடக்கூடாது. ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ். சரி, நான் ஒருத்தட்ட கேள்வி கேட்பேன், அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா பேச முடிச்சிடலாம். சரியா? மின்சிமம் கூடுங்க. சென்டென்ஸை பிடிங்க. கரெக்டா பிடிச்சு கரெக்டா பிடிக்கணும். கரெக்டா எங்க தப்பு இருக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஆஃப்டர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது? ஆஃப்டர் இங்க பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது? ஆஃப்டர் ப்ரிபோஷனாவும் வரும், கன்ஜெக்ஷனாவும் வரும். இங்க ப்ரிபோஷன். ரைட்? ஆர்டிகல். அடுத்தது லாங் அட்ஜெக்டிவ். டேங்கிறது ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட். அட் ப்ரிபோஷன், ஒர்க் ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட். ரைட்? ஷீ ரிட்டர்ன்ட் டு டெஸ்டினேஷனா? ஹெர் என்னது? அவளுடைய அபார்ட்மெண்ட். ரைட்? ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட். ஒன்லி டு ஃபைண்ட் அவுட். நம்மளுக்கு என்னன்னா இதை பார்த்த உடனே இது எங்கேயோ தப்பு மாதிரியே அப்படியே 7ஆம் அறிவுக்கு தோணும். எதுக்கு தப்புன்னு தெரியாது, தப்புன்னு நினைச்சுக்கிடுவார். சரியா? சரி, ஒன்லிங்கிறது எதை பத்தி பேசு? ஒன்லிங்கிறது எதை பத்திங்க பேசுது? டு ஃபைண்ட் அவுட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் கரெக்டா தப்பா? கரெக்ட். என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்குது. இதை மட்டும் கண்டுபிடிக்கிறா. ஒன்லி டு ஃபைண்ட் அவுட். தட் என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். என்ன கண்டுபிடிக்கிறாங்க? she had misplaced herனா அவளுடைய is. ரைட்? எரர் எங்க இருக்கு? நோ எரர். கரெக்டா போட்டது யாரெல்லாம்? எல்லாமே நோ எரர் போட்டது கிடையாதுங்க. எல்லாத்தையும் நோ எரர் குத்துனது கிடையாது. சரி, இங்கயா ஃபைண்ட் அவுட் கரெக்ட் தாங்க. ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட்னா ஒண்ணு தொலைஞ்ச விஷயத்தை தேடுறது. இங்க உங்களுக்கு தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கீங்க. ஃபைண்ட் அவுட். சரிங்களா? ஃபைண்ட் போட்டீங்கன்னா அங்க தப்பு தான் கண்டிப்பா. திரும்பி அதே தான். ரிட்டர்ன்ங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். கண்டிப்பா இதுக்கு 2 வரும். ரிட்டர்ன் போட்டீங்கனாலே எந்த இடத்துக்கு போறாங்கன்னு டெஸ்டினேஷன் போடணும். 2 போடணும். சரியா? சரி, இங்க வாங்க. இது வேஸ்ட்டுங்க. இந்த எரர் வேஸ்ட்டுங்க. இந்த எரர் படிக்கிறதே வேஸ்ட். டீம். சரி, இப்ப இங்க டவுட் வந்திருக்கணும். வந்திருக்கா? டவுட் எப்ப தெளிவாகும்? கீழையும் தயார் போட்டிருக்காங்க. அப்போ விட்டுருங்க. 2 இடத்துல தப்பு இருக்க முடியாது. கரெக்டா? அப்ப நீங்க தயார விட்டுலாம். தயார் விக்டரி எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? பை கோயிங் அவுட். எதற்காக போனாங்க? டின்னர் அட் தேர் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ரைட்? தேர் கரெக்ட். இந்த தேரும் கரெக்ட். ஆக்சுவலா இது நோ எரர் தான் போடணும். சரியா?
ஆர்டிகல் எரர்ஸ் தான் நீங்க பார்க்க வேண்டாம். இருக்கிற எரரே வரமாட்டேங்குது, ப்ரோனோன் எரரே வரமாட்டேங்குது. எங்கிருந்து ஆர்டிகளுக்குலாம் போவ? அதான் வேஸ்ட். பேராஜம்பிளா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆர்சி ஈஸியா இருந்துச்சா? அந்த அளவு முன்னேறிட்டீங்களா? பேராஜம்பிள் நான் 5 கரெக்டா போட்டேன் இல்ல 3 கரெக்டா போட்டேங்கிறவங்க கை தூக்குங்க. அப்புறம் என்ன, முக்கால்வாசி பேர் கரெக்டா போட்டீங்க. அப்புறம் என்ன, சரி கரெக்டா 5 நிமிஷம் ஃபாஸ்டா நான் சொல்லிடுறேன். ஃபார்முலா கொடுத்துட்டேனா? அதான் இப்பவே எழுதிட்டீங்களே பாதி கேப்ஸ. சரி பர்சன்டேஜ் வருமா? வராது. ரைட், வாசிக்க வேண்டாம். அடுத்தது வர வாய்ப்பு இருக்காங்க, வரலாம். வித் அட்வென்ட் நிறுத்தவங்க. அரைவல் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன் ஹாஸ் ஆக்சஸ் டு கேமரா அட் ஆல் டைம்ஸ். இந்த பாஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் வருங்க. எப்பவுமே ஹிஸ்டரி சொல்லிட்டு தான் பிரசன்ட்டுக்கு வருவாங்க. சரியா? ஹிஸ்டரி சொல்லிட்டு தான் பிரசன்ட் வருவாங்க. 6க்கு அப்புறம் தான் என்ன வரும்? 6க்கு அப்புறம் தான் Q வரும். இந்த பாஸ்ட் owning a camera was considered. பக்கத்துல தனலட்சுமி தானே உங்க பேரு? பேரு என்னம்மா? அவங்க ஆலிஸ் கேங்ல 3வது உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்க. அடுத்தது உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு இந்த சைடு உட்கார்ந்துருக்காங்கல்ல, இதுல சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்க. ஓனிங்கா கேமராவா? ஓனிங்கா கேமராவாங்க. ஓனிங் கேமரா ஓன் பண்ணல, பக்கத்துல ஒன்னும் ஆக்ஷனை பண்ணல, அப்ப V1 adjective கிடையாது. ஓனிங் வாட்? ஆப்ஜெக்ட். was considered a luxury and only a கொஞ்ச பேரால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இட் இருக்குல்ல, இட் எது? கேமரா. 6க்கு அப்புறம் Q. அடுத்தது not to mention initially cameras were bulky. ரைட், ஆரம்ப டைம் அப்ப பாஸ்ட் சொல்றாங்க. and expensive, limiting வந்து V1 INGS connector. cameras limited their accessibility to the general public. தேர்னா எது சொல்றாங்க? கேமராஸ். சரி, இது பாஸ்ட் பத்தி சொல்றாங்க. நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்து this shift in accessibility. பார்த்த உடனே தோணணுங்க, என்ன தோணணும்? எந்த வார்த்தை முக்கியம்? accessibility இருக்குதாங்க. வேற எங்க இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? access. சரி ரைட், 5 வாசிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? பாஸ்ட் என்னங்க தோணணும்? பாஸ்ட பத்தி பேசுறாங்க. இங்க என்ன பேசிருக்காங்க? திஸ் ஷிஃப்ட்னு பேசிருக்காங்க. இது ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறதுன்னு பேசுறாங்களா? ஷிஃப்ட் நடந்துச்சுன்னு பேசுறாங்களா? ஷிஃப்ட் நடந்துச்சுன்னு மட்டும் பேசுறாங்களா? ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் பேசுறாங்களா? ஷிஃப்ட் என்ன பண்ணிடுச்சு? வாழ்க்கைய மாத்திடுச்சு. ரைட், எப்படி மாத்திடுச்சு? நாம வாழ்க்கைய எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு மாத்திடுச்சு. இந்த சென்டென்ஸ் பிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எதை எடுத்துக்கலாம்? டுடே எடுக்க முடியாதனால இந்த பாஸ்ட் எடுத்துக்கலாம். சரியா? இந்த பாஸ்ட். அப்ப ஆறுங்கிறது பாஸ்ட் கதை. பாஸ்ட் கதை அப்படியே எங்க கண்டினியூ ஆகுது? எஸ்ல கண்டினியூ ஆகுதா? ரைட், இங்க ஃபுல்லா நெகட்டிவா பேசிருக்காங்க. கரெக்டாங்க? லக்ஸரி கொஞ்சம் பேர்ட்ட தான் இருக்கும். இனிஷியல் கேமராஸ் பெருசா இருந்துச்சு. ஜெனரல் பப்ளிக் அக்சசிபிலிட்டி எப்படி இருந்துச்சு? லிமிட்டடா இருந்துச்சு. பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ரைட், அடுத்தது
ஆருக்கு அப்புறம் தான் கியூன்னு நம்மளுக்கு தெரியும். இது டுடே வந்துருச்சு. இங்க என்னது? ஹவெவர். நெகட்டிவா பேசியிருந்தாங்கன்னா ஹவெவர் போட்டு என்னவா பார்க்கணும்? பாசிட்டிவா பேசணும். டெக்னாலஜி என்ன ஆகுது? அட்வான்ஸ் ஆகுற நேரத்துல people began to use cameras more often. கம்பேர் பண்றாங்க பாருங்க. more often. இங்க வந்து accessibility லிமிட்டடா இருக்குது. கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க. இங்க மக்கள் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்சரிங் எவ்ரிடே மொமெண்ட்ஸ் வித் ஈஸ். இப்போ நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்னா முக்கியமான சென்டென்ஸ் இத டிரான்சிஷன் சென்டென்ஸா எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்ல பேசியிருக்காங்க, பாஸ்ட்ல பேசிட்டு இப்போ டுடே பேசுவாங்க. இது ரெண்டுக்கும் மாத்துறதுக்கு ஒரு சென்டென்ஸ் வேணும்ல, அதுதான் பி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர், ஆருக்கு அப்புறம் எஸ், ரைட். எஸ்க்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ரைட். இப்போ மாறிட்டாங்களா மாறலையா? மாறிட்டாங்களா மாறலையாங்க? மாறிட்டாங்க, ரைட். இந்த சென்டென்ஸ் என்னது? திஸ் ஷிஃப்ட்னா மாறினதுக்கு அப்புறம் போடுவீங்களா, மாறதுக்கு முன்னாடி போடுவீங்களா? இந்த ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன போட முடியும்? இந்த ஷிஃப்ட் என்ன பண்ணிருச்சு? ரெவல்யூஷனைஸ் பண்ணிருச்சு. எதை ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு? The way we document our lives. ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. போடலாங்க. டீக்கு அப்புறம் பி வரலாம். அது போறதுக்கு முன்னாடி நான் டீயை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போவோம். டீல கன்ஜெக்ஷன் எங்க? டீல கன்ஜெக்ஷன் இல்ல, கன்ஜெக்ஷன் மறைஞ்சிருக்கு. எங்க போடுறது? வேக் அப்புறமா, வேக் அப்புறமா. சௌந்தர்யா மேம் சொல்லுங்க, எந்த கன்ஜெக்ஷன் போடுறது? விச்சா கரெக்டா? இன் விச் போடணுமா? இன் விச் போடணுமா? இன் விச் போடவா, விச் போடவா, வேர் போடவா, தட் போடவா? என்னங்க போடுறது? பை விச்சா? வேற வேற ஏதாவது விச்சு? ஹவ்வா? How we document our lives. சரி, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாருங்க. இது வரைக்கும் முடிச்சிடுங்க. We document our lives in the way. போடலாம்ல? இந்த வழியில, எந்த வழியில டாக்குமெண்ட் பண்ணுவோமோ அந்த வழியை தான் ரெவல்யூஷனைஸ் பண்ணிருச்சு. எது? இந்த ஷிஃப்ட். எதுல ஷிஃப்ட்? அக்சசிபிலிட்டியில இருக்கக்கூடிய ஷிஃப்ட் ரெவல்யூஷனைஸ் பண்ணிருச்சு. சரி, அப்புறம் சிம்பிளா எடுத்துக்கிறேன். இந்த வேன் எடுத்துக்கிறேன். இந்த வேன் போடும்போது வேக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? விச். இப்போ இன் விச். இன் விச்ங்கிறது தான் இங்க மறைஞ்சு வந்துருக்கு. சரியா? ஹவு போட்டு பிரச்சனை கிடையாது. ஹவு ஏன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடு. அப்ப வேண்டாம்ல, ஹவு ஏன் போடலாம் அத சொல்லு. ஹவுனா என்னது? சரிங்க, எப்படிங்க ஹவு போடுவீங்க? வராதா? இன்விச்சுக்கு பதிலாக வேர் போடுறோம்ல, இன்விச்சுக்கு பதிலாக வேர் போட்டுக்கோமா? அதுக்கு முன்னாடி போட்டுக்கோ தானே. ஹவு போடலாமா? போடலாமா? ஏன் போடலாம்? அதாங்க போடலாமா போடக்கூடாதா? சரி, ஏன் போடலாம்? ஏன் போடலாம் தெரியாது. சரி, நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ப்ரிபோஷன் பிளஸ் ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட், கரெக்டா? ப்ரிபோஷன் பிளஸ் ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் எப்படி வரும்? adverb. சரியா? இதுல why, when, where, how இந்த நாலுமே adverb. நாலுமே என்னதுன்னா ரிலேட்டிவ் adverbs. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்ஜங்ஷனாவும் வரும், adverb. இந்த adverb வரக்கூடிய இடத்துல தான் நாம என்ன போட்டுக்கலாம்?
ப்ரிப்போர்ஷன் பிளஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாமாங்க? இங்க இருக்கிறது ப்ரிப்போர்ஷனல் பிளஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் தானே. இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்? ஒரு ப்ரிப்போர்ஷன் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட்னா பேசிக்கா அட்ஜெக்டிவா வரும், இல்லைன்னா அட்வர்பா வரும்ல. ப்ரிப்போர்ஷன் பிளஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் தான். இது என்னன்னு போட்டுக்கலாம்? அட்வர்பா போட்டுக்கலாம். அதனாலதான் எந்த வார்த்தையை வச்சு போடுறோம் அப்படின்னா ஹவ் வச்சு போடுறோம். அதே காரணத்துக்காக தான் எந்த வார்த்தையை போட்டோம்? வேர் போட்டோம். புரியலைன்னா விட்டுருங்க, புரியலைன்னா விட்டுருங்க. புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலைன்னா விட்டுருங்க. சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா எல்லாம் பொருந்தி வந்துடும். டி அண்ட் எஸ், டி அண்ட் கியூ அப்படிதானமா? QT போடலாமா இல்ல TQ போடலாமா அப்படின்னு. QT அவங்க போட்டிருக்காங்க. TQ போடலாமா போடக்கூடாதான்னு கேட்டோம். இதான உங்க டவுட்? டீக்கு அப்புறம் பியா, இதுக்கப்புறம் பியா? டீ இருக்குல்லங்க, டீ எப்படிங்க ஆரம்பிக்குது? அப்ப இதுக்கு முன்னாடியே என்ன பேசிருக்கணும்? ஷிஃப்ட பத்தி பேசியிருக்கணும். எதுல பேசியிருக்காங்க? கியூல ஷிஃப்ட பத்தி பேசியிருக்காங்கன்னா கியூவை போட்டுட்டு தான் டீ, அதுக்கு தான் கியூ பத்தி கியூக்கு அப்புறம் டீ போடுறோம். இதுதானுங்க டிரான்சிஷன் சென்டென்ஸ். இங்க பாருங்க, பழசுல இருக்குது, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது, கடைசியா இதை போட்டுட்டீங்கன்னா எப்படி மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் ஆர் போட்டுக்கிடுவீங்க, ஆருக்கு அப்புறம் எஸ் போட்டுக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் இங்க போயிடுறீங்களா, டுடே போயிடுறீங்க, திஸ் ஷிஃப்ட் போயிடுறீங்க. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா இந்த ஹவ் எப்படி மாறுதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஹவ் இருக்கா? ஹவ்னா ஏரியா மாறணுமா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது வரைக்கும் இழுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் எஸ் போட்டுட்டீங்க, கியூ போட்டுட்டீங்க, டி போட்டீங்க. டீல பாசிட்டிவா பேசியிருக்காங்க, ஹவர் போட்டு. சோ கண்டிப்பா பி கடைசியா வராது. உங்களுக்கு ஒரே ஒரு அலவன்ஸ் என்ன அப்படின்னா TQ வேணா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி மாத்தி போட்டு, அது பரவாயில்ல. ஆனா மொத மூணுல மாத்தக்கூடாது. RSPQT ஆன்ஸ் இப்படி இருக்கு ப்ரோ. எத்தனை